ஃபஸ்ட்டு கெமிக்கல் உரம் கொடுக்கும்போது அவ்வளோ ஒன்றும் ஒரு நல்ல விதமாக இல்லை. கடந்த 2 வாரமாக இங்கே நல்ல ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் நல்ல மழை, காற்றோட மழை, ரொம்ப ஹெல்த்தாக இருந்ததுனால சாயலை அந்த வேருக்கு வந்து அது இந்த மருந்து நல்ல ஊக்குவிப்பாக இருந்து அபிமான்கிற ஒரு மருந்தும் ஆர்பிக்ஸுங்கிற ஒரு மருந்தும் கொடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். நல்ல ஒரு ரிசல்ட் கிடைச்சிச்சு. வாழையும் நல்லா தெளிவாக இருக்குது, பூச்சி இல்லாமல் தண்டு பகுதி நல்லா பெருத்து நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்குது. என் பேர் வந்து ஆல்பர்ட். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி இந்த விவசாய இடத்துல நாங்கள் வந்து ஒரு 2 வருஷமாக விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து கற்பூரவள்ளிக்கிற ஒரு வகை வந்து வாழை. இதை நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு கெமிக்கல் உரம் கொடுக்கும்போது அவ்வளோ ஒன்றும் ஒரு நல்ல விதமாக இல்லை. அதுக்கு பிறகு இந்த ஏபிகேஎஸ் ஆர்கானிக் உரத்தை நான் வந்து இதுமாரி யூடியூப்பில் பார்த்து இதுமாரி விளம்பரத்தை பார்த்து நான் போடும்போது நல்ல ஒரு ரிசல்ட் கிடச்சிச்சு. வாழையும் நல்லா தெளிவாக இருக்குது, பூச்சி இல்லாமல் தண்டு பகுதி நல்லா பெருத்து நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்குது. அதனால் நான் வந்து இதை அதிகமாக யூஸ் பண்ணிவிட்டு ரெண்டு முறை இதுக்கு கொடுத்துருக்குறேன். 3ஆவது மாதம் ஒரு ட்ரிப்பு அடி உரமாக ஆட்டு உரம், அது மேலே வந்து இதை வந்து லிக்யூடாக நாங்கள் தெளித்தோம். ஃபஸ்ட்டு அபிமான் கொடுத்தோம், 2வது ஆட்டாப்புழுக்கையும் கொடுத்துட்டு திரும்ப மேலேயும் இதை லிக்யூடாக ஆர்பிக்ஸு கொடுத்தோம். இப்போ நல்ல ரிசல்ட்டில் இருக்குது. இது வந்து ஏக்கருக்கு வந்து 5 லிட்ரு விதமாக நாங்கள் வந்து பிரித்து கொடுத்தோம். அதை வந்து நாங்கள் பவர் ஸ்ப்ரேயர் மூலமாக லிக்யூடாக கொடுத்தோம். கொடுக்கறதுக்கு முன்னாடி நாங்கள் உழவடித்து அந்த ஒவ்வொரு வேருக்கு பகுதியிலையும் ஆட்டாம்புழுக்க இயற்கை உரம் கொடுத்து அது மேலே வந்து இதை தண்ணி வச்சு தண்ணியில் ஈரத்தில் நாங்கள் வந்து இந்த அபிமானை கொடுத்தோம். அதுக்கடுத்து ஆர்பிக்ஸை கொடுத்தோம். நல்ல ஒரு ரிசல்ட்டை நாங்கள் பார்த்துருக்குறோம். இது வந்து 10வது மாதத்தில் இருக்குது இந்த வாழை. இது வந்து 1 ஏக்கர் 1000 வாழை நட்டிருக்கோம். திரும்பவும் இன்னொரு 1000 வாழை வந்து ஒட்டு நாடு வச்சுருக்குறோம். அதுக்கும் இந்த மருந்து தான் நாங்கள் கொடுத்துருக்குறோம். இது மொத்தம் எங்களுக்கு வந்து ஒரு 2.5 ஏக்கர் போல் நாங்கள் இதை சாகுபடி பண்ணிகிட்ருக்குறோம். கற்பூரவள்ளி வாழை, 2வது ஒட்டு நாடு, ரெண்டும் வந்து வாழைக்கும் 2வது இலைக்கும் இது எங்களுக்கு நல்ல இலை வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. வாழை வந்து 10வது மாதம் இப்போ இருக்குது, அறுவடைக்கு இன்னும் 1 மாதம் தயாராக இருக்குது. 90% எல்லாம் தாடு வந்துருச்சு. கடந்த 2 வாரமாக இங்கே நல்ல ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் நல்ல மழை, காற்றோட மழை. அதில் வந்து எங்களுக்கு மரம் வந்து அதிகமாக சாயலை, ரொம்ப ஹெல்த்தாக இருந்ததுனால சாயலை. 2வது தண்ணி ஈரப்பதமும் அதிகமாக இருக்குது. இப்போ வந்து லேசாக ஒரு மாதிரியான ஒரு சாய்மானமான ஒரு தோட்டத்தோடு இருக்குது. மற்றபடி வாழை ரொம்ப நல்லா அருமையாக இருக்குது.